ஆமென். ரெண்டு தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் விசுவாசம் எல்லாரிடத்தில் இல்லையே என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை பார்க்கிறோம்.
அந்த பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து எங்களை விடுவிக்கும்படி என்று சொல்லிவிட்டுத்தான் விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. இந்த விசுவாசம் இல்லாதவர்கள் ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்று ஊழியருக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, இல்லது உடன் பிறந்தாருக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, அல்லது புருஷனுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க, அல்லது மனைவிக்கு தொந்தரவு பண்ணுவாங்க விசுவாசம் இல்லாதவர்கள். அதே சமயம் நம்முடைய ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். ஜபஜீவியத்தை பற்றி சொல்லிவிட்டு அந்த அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று ஜபத்தை பற்றி சொல்லுகிறார். சொல்லிவிட்டு முடிவில் சொல்லும் பொழுது, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொன்னால் ஜப விசுவாசம் இருக்குமோ என்று ஆண்டவர் சந்தேகத்தோடு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். இந்த 2 வசனங்களை தலைவசனமாய் கொண்டு இந்த காலையில் உங்களோடு கூட சேர்ந்து விசுவாசிகளும் விசுவாசிப்பது இல்லையோ என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேச போகிறேன். விசுவாசிகளும் விசுவாசிப்பது இல்லையோ, அவிசுவாசிகள் விசுவாசிப்பதில்லையோ என்று சொன்னால் அது ஆச்சரியம் இல்லை. அவங்களுக்கு அவிசுவாசம் இருக்கும்போது அவங்களுக்கு எது விசுவாசம்? ஆனால் விசுவாசத்தில் வந்த விசுவாசிகளும் விசுவாசிப்பது இல்லையோ என்று சொன்னால் ஆச்சரியமா இல்லையா? அப்படி ஆச்சரியப்படுவதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையே போதுமே, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசிகளுக்கு விசுவாசம் என்று சொல்லுகிறது ஆண்டவர் கொடுத்த ஒரு அருமையான ஈவு என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான், அப்புறம் நம்முடைய விசுவாசம் முடிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தால், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தின் மூலமாக நாம் ஜெபம் பண்ணி ஆத்ம சரீர நன்மைகளை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசம் இல்லை, ஜெபிக்கவில்லை என்றால் நிறைய நன்மைகளை ஆண்டவர் வச்சிருப்பார், மனுஷர் கொடுக்காமலே உலகத்தில் வாழ்ந்து செத்தும் போவாங்க. அதே எபிரேயர் 11:5 நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே அந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்றைக்காவது ஒரு நாள் மரணம் வரத்தான் போகுது. அது பாவிகளுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்கு வரப்போகிறது. அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது கூட அந்த விசுவாசம் தேவை. அதனால் விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லை என்று சொன்னால் அப்போ நன்மைகளுக்கு நம்மளே தடையா? ஆண்டவர் எடுத்துக்கொள்வாரா, கைவிட்டுருவாரா என்று சந்தேகம் வருமே. அதோடு சங்கீதம் 27:13 நீங்கள் பார்த்தால், நானோ தனியாக சொல்லுகிறார், ஜீவனுடைய தேசத்தில் நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இப்போ ஜீவனுள்ளோடைய தேசத்தில் கர்த்தருடைய நன்மை அது வர வேண்டும், இல்லைன்னா நம்ம கெட்டு போவோம். அதற்கு விசுவாசம் தேவை. தாவீது அதை உபயோகித்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், விசுவாசித்தால் தான் நிலம் நிற்போம், விசுவாசம் இல்லை என்றால் தடுமாறி கீழே விழுந்து நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு கூட ஏற்படலாம். விசுவாசத்தினர் தான் நாம் நிலை பெற முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவன் பதறான். மனித வாழ்க்கையில் பதஷ்டமடையக்கூடிய அநேக காரியங்கள் வாழ்க்கையில் வரும், தடுக்க முடியாது. ஆனால் விசுவாசம் இருந்தால் எதுக்கு பதஷ்டப்படணும்? என்னமா ஆயிருமா, சபை என்னமா ஆயிருமா, குடும்பம் என்ன ஆயிருமா, என்னுடைய விசுவாச வாழ்க்கை என்ன ஆயிருமா, அப்படி என்று பதஷ்டப்பட வேண்டிய அவசரம் ஒன்றுமே கிடையாது. விசுவாசத்தை நாம் பயிற்சித்து விசுவாசத்தில் வீரர்களாக வேண்டியவர்கள். ஆனால் விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லை என்று சொல்லலாமா? இந்த விசுவாசிகள் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? எதற்கும் எல்லா காரியத்திற்கும் விசுவாசிப்பவர்கள் தான் விசுவாசிகள். சாதாரணமாக நீங்கள் பத்திரிகையில் நீங்கள் பார்த்தால் விசுவாசிகள் என்ற வார்த்தைகள் எல்லாம் பத்திரிகையில் வருது. அப்போ கிறிஸ்தவங்க உள்ளே இருந்துக்கிட்டு இந்த பத்திரிகையில் போடும் பொழுது கட்சி விசுவாசிகள், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட தலைவர் பேரை சொல்லி அவருடைய விசுவாசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கள விசுவாசின்னு சொல்லவே கூடாது.
ஆனால் விசுவாசிகளான உங்களை என்னையும் பார்த்து நாம் தாங்க விசுவாசிகள் என்று சொல்கிற தகுதியுடையவர்கள். எதற்கும் விசுவாசிகள், எல்லாவற்றிற்கும் நாம் கர்த்தரை விசுவாசிப்போம். ஆனால் இனி வேதாகமத்தில் 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். விசுவாசிகளை விசுவாசிப்பதில்லையோ அப்படின்னு சொல்கிற காரியம், சாதாரணப்பட்டவருடைய வாழ்க்கையில் அவளை பார்த்து உங்களுக்கு நீங்கள் விசுவாசிகளாக இருந்து விசுவாசிப்பதில்லையோ என்று கேட்டால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில் அறியப்பட்டவர்கள், விசுவாசிகள் என்று தங்களை நினைக்கிறவர்கள் அல்லது மற்றவர்களால் விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள், அவர்களிடத்தில் விசுவாசம் அவங்க உபயோகிக்கிற முறை சரியில்லாமல், என்ன நீங்கள் விசுவாசிகளாக இருந்து விசுவாசிப்பதில்லையோ என்று அவர்களை பற்றி நாம் பார்த்து கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய விசுவாசத்தில் ஆட்டம் கண்டுக்கிறாங்க. விசுவாசத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் சாதாரண விசுவாசிகளை பற்றி, இள விசுவாசிகளை பற்றி என்ன சொல்கிறது? பல வருட விசுவாசிகள், அனுபவம் உள்ளவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்துகிற காரியத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்பட வேண்டும். ஆனால் அப்படி தீவிரமாக செயல்படாத நிலைமையில் நமக்கு எச்சரிப்பாக மாதிரி எழுதப்பட்ட 3 பேரை குறித்து நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அதில் முதலாவது உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்கே மோசே தான் சொல்லுகிறார், ஜனங்களை வைத்துக்கொண்டு இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் என்கிறார். மோசே நடந்த சம்பவத்தை திருப்பி சொல்லும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். அவளுக்கு ஆண்டவரை விசுவாசிக்க முடியாத ஒரு காரியம் அவர்களை ஆட்டி படைத்திருக்கிறது. அவள் அவிசுவாசத்துக்கு அடிமையாகவே போனார்கள். அதே சமயத்தில் அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போகிற நிலைமையில் இருந்த முக்கியமானவளாக இருந்த அந்த மோசே ஆரோனை பற்றி நான் வாசிக்கும்போது ஆண்டவரே நேரடியாக சொல்கிறார், நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினாலே. இப்படி சொல்லலாமா ஆண்டவர் இவங்களை பார்த்து? இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபையின் அங்கத்தினரை பார்க்கிலும் ஆவிக்குரிய கடமைகளை விடாது நிறைவேற்றக்கூடிய மக்கள் என்பதை நீங்கள் வேதத்தில் பார்க்க முடியும். பாவம் செய்தார்கள் என்பது மனுஷர் பாவம்தான் செய்வாங்க, அவர்களோடு நான் ஒப்பிட முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? ஒரு காரியத்தில் விசுவாசியாமல் போனாங்க. அதோடு இவர் 2 பேரும் மோசேயும் ஆரோனும் ஒரு காரியத்தில் விசுவாசியாமல் போனார்கள். அப்போ எல்லாரையும் மொத்தமாக சொன்னால் இவர்கள் விசுவாசிப்பதில்லையோ அப்படின்னு தான் இவர்களை பற்றி சொல்ல வேண்டும். இவர்களுக்கு விசுவாசியாமல் போனது என்ன காரியம் என்று ஏற்கனவே நாம் பல முறை வசனம் கேட்டுக்கிறோம், பைபிளையும் படிச்சிருக்கிறோம். மேரிபாவின் தண்ணீர் விஷயத்தில் அவங்க விசுவாசியாமல் போனாங்க, அதுதாங்க பிரச்சனை. மற்ற இடங்களெல்லாம் அவங்க விசுவாசியாமல் போனாங்கன்னு சொல்லி வேத குறிப்பு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரியத்தில், மிக முக்கியமான காரியத்தில், மிக அவசியமான காரியத்தில் அவங்க விசுவாசியாமல் போனாங்களே, என்னவோ மனுஷர் தானே அவங்க விசுவாசியாமல் போனால். தாவீது சொல்கிறாரு, அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் ஆண்டவரே யார் நிலைநிற்பான் என்று சொல்கிறாரு. அந்த வகையில் மனசில் வைத்துக்கொண்டு அவங்க அவிசுவாச நிமித்தம் ஆண்டவர் தண்ணீர் வராமல் பண்ணியிருந்தா ஒட்டுமொத்தமாக எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. ஆண்டவர் வரமாட்டார், சிலுவையில் மறிக்க மாட்டார், ஒருத்தங்க கூட பரலோகத்துக்கு போக மாட்டார். வேணுமானா அந்த மோசே ஆரோன் அதற்கு முந்தின உள்ள விசுவாசிகள் மாத்திரம் பரலோகத்துக்கு போவாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு இந்த தண்ணீர் அவசியம் என்று கண்டதுனால என்ன நடந்தது தெரியுமா? சரி, அவங்க விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லையோ என்ற நிலைமை இருந்தாலும் இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்துட்டாங்க. எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் இவங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தேவன் மனதில் வைத்து நீ பேசு என்று சொன்ன பொழுது அவை மீறி அடித்து
கடைசியில் தண்ணீர் வந்து எல்லா ஜனங்களும் தண்ணீரினால் திருப்தி அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசியாமல் போன அந்த காரியத்தை ஆண்டவர் விட்டு விடுவாரா? அது மோச இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் சொல்லும்போது, நீங்கள் என்ன எங்களை பற்றி அப்படின்னு நீங்கள் தவறாக சொல்கிறீங்க, நாங்கள் என்ன சபையார் என்ன மோசமா அப்படின்னு யாரும் ஏற்று பேசுன மாதிரின்னு தெரியல. அப்புறம் இவங்க 2 பேரும் விசுவாசிக்கவில்லைன்னு சொல்லும்போது, என்ன ஆண்டவரே இவங்களெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் 2 பேரும் விசுவாசிக்கலன்னு சொன்னால் இந்த ஜனங்கள் எங்களை நாளைக்கு மதிப்பாங்களா அப்படின்னு கூட நினைக்கல. ஆண்டவர் எப்பொழுதுமே பேசும் பொழுது நேரடியாக தான் பேசுவார். ஏனென்றால் எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்னால் கடிந்து கொள்ள என்ற தீமோத்தே நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் குறைவு என்று சொல்லுகிறது, விசுவாசத்தை அப்பியாசியாம என்று சொல்லுகிறது, அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்வது சாதாரண விஷயமா? அது கொடிய விஷயம் என்று நான் பின்னால் ஞாபகப்படுத்துகிறேன். சரி, இந்த தண்ணீருக்கு அடுத்த காரியத்தில் அவர்கள் தப்பு செய்தார்கள். இன்னொன்று, நீங்கள் வேத வசனத்தை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட மோசே மனம் பதறி பேசின விஷயத்தில் அவர்கள் அதை வாக்குவாதம் பண்ணினார்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க வாக்குவாதம் பண்ணினாங்க. அந்த வாக்குவாதத்தை சமாளிக்க முடியாமல் மனம் பதறி பேசி அந்த கண்மலையை அடித்து அப்படி சொல்லப்படும். அப்போ இதில் யாருமே சரியான நிலைமையில் தங்களுடைய விசுவாசத்தை அப்பியாசிக்கவில்லை. இந்த ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தால் மோசே வந்து மனம் பதறி பேச வேண்டியதில்லை. நாம் பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் இருதயத்தை காத்துக்கொள், மூடர் பலியிடாத போல பலியிடாதே, மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்ல, துணிகரமாக உன்னுடைய வாயில் பேசாதே. இதெல்லாம் நன்றாக அறிந்திருந்தவர் தான் மோசையும் ஆரோனும். அப்புறம் விசுவாசத்தை எல்லா சூழலிலும் பயன்படுத்த வேண்டும் என்று வேதத்தில் நல்லா கற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் மக்கள். ஆனாலும் விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லையோ என்ற நிலைமை இந்த சூழ்நிலை ஏற்பட்டு ஆண்டவரது வேதத்தில் மேரிபாவின் தண்ணீர் என்று 2-3 வேத பகுதிகளில் எழுதப்பட்டதை நான் போன சில மாதங்களுக்கு முந்தி செய்த பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். தண்ணீருடைய அவசியத்தை உணர்ந்து ஆண்டவர் என்ன செய்தால் தெரியுமா? சரி, நீ தப்பு செய்தாலும் சரி, ஜனங்க தப்பு செய்தாலும் சரி, நீங்கள் விசுவாசியாமல் போனாலும் சரி, நான் தண்ணீரை தர்றேன் அப்படின்னு சொல்லி தாராளமாய் தந்தார். இந்த தண்ணீருடைய அவசியத்தை நாம் பார்த்தால் இதை வேறொரு கோணத்தில் தான் இப்போ கொண்டு வரேன். ஏனென்றால் வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2-3 பட்டணங்களின் மனுஷர்கள் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் அவர்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளவில்லை. அப்போ 2-3 பட்டணத்துக்காரங்க போகிறதுனுடைய நோக்கம் என்னவென்றால் நாங்கள் தண்ணீர் குடிக்கணும். ஆனால் ஒரு பட்டணத்துக்கு போன போது அவங்க கடைசியில் தாகம் தீர்க்காமல் அவங்க அலைந்து திரிவார்கள் என்று எழுதியிருக்குது, சோர்ந்து போனார்கள் என்று எழுதியிருக்குது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபையில் கூடும் பொழுது அந்த மக்களுக்கு எப்படி வனாந்தரத்தில் போகும்போது அவங்களுக்கு சரீர சம்பந்தப்பட்ட தண்ணீர் தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்தாமல் இருந்தாலும் விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லை என்ற சூழல் இருந்தாலும் ஜனங்களுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவர் பூர்த்தி செய்தார். இன்றைக்கு ஆவிக்கிற நிலைமையில் நாம் இதை சிந்தித்தால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று ஆத்மீக ரீதியில் ஓடி அலைகிற ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால தான் தவறான உபதேசத்திற்கு வேதத்தின்படி அவங்க போதிக்கவில்லை என்றாலும், வேதத்தின்படி வசனங்களை சொல்லவில்லை என்றாலும் திரளான ஜனங்களுக்கு போகிறாங்க. ஆனால் கர்த்தர் இறக்கப்பட்டு சில வேளைகளில் இந்த ஜனங்கள் இப்படி வர்றாங்களே என்று சொல்லி ஆண்டவர் வசனங்களை தரலாம். அதனால் அவங்க செய்கிறது சரி என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், விசுவாசிகளாக தேவ ஜனங்கள் கூடுகிற இடங்களில் ஆண்டவரே நாங்கள் ஊழியராக இருந்தாலும் சரி, சபையில் பொறுப்புள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சபையின் மக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் விசுவாசிகள். எல்லா காரியத்துக்கும் நாங்கள் விசுவாசிப்போம். சரீர சம்பந்தப்பட்ட தண்ணீருக்கும் விசுவாசிப்போம், ஆத்ம ஜீவ தண்ணீருக்கு நாங்கள் விசுவாசிப்போம் என்று சொல்லி அந்த காரியத்துக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் அந்த விசுவாசத்திற்கு அதை பயன்படுத்த தவறினால், அதாவது நானும் விசுவாசத்தை பயன்படுத்த தவறினால், சபையில் பொறுப்புள்ளவர்களும் விசுவாசத்தை பயன்படுத்தினாலும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா?
ஜனங்களுடைய ஆத்மீக தேவை பூர்த்தியாக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் ஆவிக்குரிய ஜீவ தண்ணீரை தாராளமாய் தருவார். அப்படி ஆண்டவர் தாராளமாய் தருதுனால என்னமோ நாம் எல்லாரும் சபை கூடிட்டவன பெரிய விசுவாசிகள் ஆயிட்டோம், பெரிய ஊழியக்காரனா இருக்கிற நானும் பெரிய விசுவாசி ஆயிட்டேன் அப்படின்னு தம்பட்டம் அடிக்க வேண்டிய அவசரம் இல்லை. நான் ஒரு முறை கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்முடைய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை பயன்படுத்தாமல் போனோமா, ஆண்டவரை விசனப்படுத்தி விட்டோமா, அவரை கோபப்படுத்தி விட்டோமா என்று நாம் ஒரு முறை கூட நாம் பரிசோதிக்க வேண்டும். சங்கீதம் 44:3 ஏசாயா 44:3 என்ன பார்க்கிறோம் பார்த்தீங்களா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் என் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். நமக்கு வெறும் சரீர மாத்திரமல்ல, நமக்கு வெளியேறப்பட்ட ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா தாகம் ஏற்படுகிற சந்தர்ப்பம் நீங்க பார்த்தீங்களா? சங்கீதம் 63:1 வாசிக்கிறோம். வறண்டதும் தண்ணீரற்றதும் மான நிலத்தில் என் ஆத்மா மேல தாகமாக இருக்கிறது. வறண்ட நிலம், தண்ணீரற்றதுமான நிலம். இன்றைக்கு நிறைய இடங்களில் தண்ணீர் இருக்கிறது போல நான் உணர்கிறோம், வறட்சியான நிலைமை இல்லை என்ற நிலைமை போல நான் உணர்கிறோம். ஆனால் ஆத்மீக ரீதியில் பார்த்தால் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் சமுதாயத்தில் வறண்ட ஒரு நிலைமை, தண்ணீரற்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இதை ஆண்டவர் உணர்ந்திருந்தார். அதனால் பழைய ஏற்பாட்டின் மக்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, அதை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினால நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசரம் நமக்கு உண்டு. நான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ஏனென்றால் அந்த ஞானபானம் இல்லை என்றால் இந்த வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் அவருடைய ஆத்மா எப்படி திருப்தியாகும்? எப்படி எனில் அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆண்டவர் 2000 வருஷ காலத்துக்கு முந்தைய சிலுவையில் அடிக்கப்பட்டார். மறுபடியும் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய அவசரம் இல்லை. அவர்கள் எல்லாரும் அதை குடித்தார்கள். ஆனாலும் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்குதே. அப்போ ஆண்டவர் ஆத்மீக நிலைமையில இந்த ஜீவ தண்ணீரான நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதுனால வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது இந்த தண்ணீரை தாராளமாய் தரலாம். ஆனால் தண்ணீரை குடிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசத்தை உடைய தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய விசுவாசத்தை சரியாய் பயன்படுத்தாது இருந்தாலும் கூட இந்த தண்ணீரை கொடுத்து நீங்கள் திருப்தி அடையலாம். ஆனாலும் இங்கே அநேகம் பேர் அதிகமானவரிடத்தில் ஆண்டவர் பிரியமாக இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த மாதிரி ஆண்டவங்களிடத்தில் பிரியமில்லாத சூழ்நிலையில் தான் நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துகிறீங்களா? ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமில்லாத நிலைமையில தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நடத்துகிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலைமையில தான் நம்முடைய சபையை நடத்தி கொண்டு போகிறோமா? அதை ஒரு முறை கூட நாம் பரிசோதிக்கணும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை போட்டி சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறார், நீங்கள் இந்த காரியத்தில் விசுவாசியாமல் போனீர்கள் சொல்றார். எந்த காரியத்திலாவது விசுவாசியாமல் இருந்து கொண்டு ஆண்டவருடைய ஆராதனையில் கலந்து கொள்றீங்களா? அதோடு மோசையும் ஆரோனை பற்றி சொல்லும் பொழுது நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் என்ன நீங்க விசுவாசிக்கவில்லை என்று சொல்றார். உண்மையில நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் விசுவாசிக்க வேண்டிய நிலைமையில நான் விசுவாசத்தில் பிடித்து கொண்டு விசுவாச வீரர்களாக இருக்கிறோமா? அப்படி இருந்து இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்தால் மாத்திரம்தான் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்துவோம். பிரியப்படுத்துவதற்காகத்தானே ஆண்டவர் ஆராதனை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். தாவீது ராஜா சொல்றதை பாருங்கள். சங்கீதம் 23:2 என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அப்ப அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு போய் விடுகிறதுக்கு இந்த மோசே விசுவாசத்தை சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். இந்த ஆரோன் விசுவாசத்தை சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தை சரியாக பயன்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி செய்யாமற் போனார்கள் இல்லையா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த தண்ணீர் வருவதற்கு நாமளே தடையாக மாறிவிடாதபடி, ஊழியக்காரனே தடையாக மாறிவிடாதபடி, சபையில் பொறுப்புள்ளவர்களே தடையாக மாறிவிடாதபடி, சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் இந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருவதற்கு தடையாக மாறிவிடாதபடி காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அவசரம் உண்டு. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 47ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் பார்த்தால், ஏசாயா 47:1 இதோ வாசற்படியின் கிழக்கிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. அதாவது வாசற்படியிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு ஓடுகிறது, அது கிழக்கு நோக்கி ஓடுகிறதா இருக்கிறது. அந்த ஓடுகிற இடத்துல இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் கொண்டு போகும் பொழுது கணுக்கால் அளவு தண்ணிக்குள்ள இறங்குகிறார், இடுப்பளவு தண்ணிக்குள்ள இறங்குகிறார். கடைசியில் நீச்சலால அளவுக்கு தண்ணீர் போகிற அந்த சம்பவத்தை பற்றி சொல்லிவிட்டு, இந்த தண்ணீர் அந்த தண்ணீர் ஆரோக்கியம் அடைந்து எங்கெல்லாம் போகிறதோ
அங்கு உள்ள ஜீவராசிகள் சுகமடையும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை அபியாசிக்க வேண்டிய காரியம், இந்த தண்ணீர் இல்லாமல் ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற முடியாது, உலகத்தில் பிழைக்க முடியாது. இந்த தண்ணீர் மூலமாக ஆரோக்கியம் அடைய வேண்டிய எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிற வேண்டிய காலம் அல்லது சண்டை சச்சரவு போட்டு கொண்டு இருக்கிற காலம் அல்ல இது. நமக்கு விசுவாசிகளாக இருந்தும் விசுவாசத்தை அப்பியாசியாதபடி விசுவாசிகளை பார்த்து விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லை என்று சொல்ற நிலைமையில தேவனுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டிய காலம் இதுவல்ல. இந்த நாட்களில் சொல்லப்போனால் ரோமருக்கு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அந்த விசுவாசிகள் என்னவெல்லாம் காரியங்களை செய்து விசுவாச வீரர்கள் என்று அறியப்பட்டார்களோ, எபிரேயருக்கு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாச வீரர்கள் என்னவெல்லாம் செய்து விசுவாச வீரர்கள் என்று அறியப்பட்டார்களோ அந்த நிலைமையில நாம் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோமே தவிர அசம்பந்தம் பிடிச்சவர்களாக, மந்தம் பிடிச்சவர்களாக, ஒத்துழையாதவர்களாக, குழப்படி பண்ணவர்களாக, சண்டை சச்சரவு பண்றவர்களாக, வாக்குவாதம் பண்றவர்களாக இருந்தால் கர்த்தர் காரியங்களை செய்வார். ஏனென்றால் நாமும் செத்து போவோம், உலக மக்களும் செத்து போவாங்க. ஆனால் நாம் செய்கிறது நீதி என்று நாம் என்னப்படுமா? அதனால நம்முடைய விசுவாசத்தை ஒரு முறை கூட பரிசோதிக்கிறதுக்கு இந்த முதல் குறிப்பு உதவியாக இருக்கட்டும். இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள், நீங்கள் எந்த காரியத்தில் அவரை விசுவாசிக்கவில்லை. அதோட ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினாலே ஊழியக்காரர்களை பற்றி நெத்திக்கு நேர ஆண்டவர் சொல்கிறார். அவங்க அதை ஒத்துக்கொண்டாங்க, அதை அறிக்கையிட்டாங்க. ஆனால் அறிக்கையிட்டாலும் கூட ஆண்டவர் அந்த காரியத்தை மறந்தார் என்று எழுதவில்லையே. அது வேத புத்தகத்தை தொடர்கிறதே. சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற சில தவறுகளை நாம் சரி செய்ய விரும்பலாம், ஆனால் கர்த்தர் அந்த காரியத்தை மறக்க மாட்டார். அது வேதத்தில் எழுதப்படும். அதனால எந்த காரியத்தை செய்யும் பொழுது, விசுவாசத்தை அபியாசிக்கும் பொழுது கவனமாக காரியங்களை செய்யுங்க. ஒரு காலத்தில் நீங்க விசுவாசத்தை சரியா பயன்படுத்தி இருக்கலாம். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த மோசே ஆரோனும் ஆண்டவர் அடி என்று சொன்ன போது அடி தண்ணீர் வந்த காரியம் 100க்கு 100 சரியான காரியம். ஆனால் இப்பொழுது அவர்கள் பேசு என்று சொல்லும் போது 2 முறை ஓங்கி ஓங்கி அடித்தானே, அந்த காரியம் என்று சொல்வது அந்த பாவத்துக்கு யாராவது அப்பாற்பட்டவர்களா? எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அதற்கு உட்பட்டவர்களா போனாங்க. கடைசியில் அது கடைசி வரையில் ஆண்டவர் மன்னித்தார், நமக்கு மன்னிப்பு கிடைத்தது என்று சொன்னாலும் அது ஒரு கெட்ட சாட்சி போல ஏற்பட்டு போயிடுச்சு. அதனால தேவனுடைய வளர்ந்து வரும் திருச்சபையில் நம்முடைய விசுவாசத்தை அபியாசிக்கிற விஷயத்தில் ஒரு தவறு செய்யாதபடி ஆண்டவர் காப்பாராக. இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், லூக்கா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், இதோ குறித்த காலத்தில் நிறைவேறப் போகிற காரியத்தை நீ விசுவாசியாதபடியினால் என்று காபிரியேல் தூதன் சகரியா ஆலயத்துக்குள்ள 25 வருடத்திற்கு ஒரு முறை தான் ஆலயத்துக்குள்ள போய் ஆராதனை செய்கிறதுக்கு சீட்டு கிடைக்கும். அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு உள்ள போய் ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் வெளியே நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த வயதில் மூத்தவர் ஏதாவது தவறு செய்தால் ஆண்டு அங்கே அடிக்க வேண்டியிருக்கும். அந்த அடி என்று சொல்லுகிறது இன்னொரு ஆசாரியன் எழும்புகிற வரையில் ஆராதனை ஒன்று நடக்காது. அதனால கண்டிப்பாக அவரை பாதுகாக்க வேண்டும் என்று வெளியே நின்று ஊக்கமாக கருத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேவனுடைய மனுஷனும் 25 வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு கிடைத்த இந்த ஆசாரிய பணிவிடையை நான் ஒழுங்குமுறையாய் தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு செய்வேன் என்று அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் வலதுபுறத்தில் காபிரியேல் தோன்றி சொல்லுகிற கருத்தை, இதோ குறித்த காலத்தில் நிறைவேற போகிற காரியத்தை நீ விசுவாசியாமல் போனபடினால என்று ஒரு தனி மனிதனை பற்றி காபிரியேல் தூதன் சொன்ன அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் இந்த சகரியாவை பற்றி 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், சகரியா எலிசபெத் தேவனிட்ட சகல கட்டளையின்படியையும் கற்பனையின்படி நடந்து தேவனுக்கு முன்னால நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். எப்படி? நான் இல்லைங்க. சொல்லப்போனால் யார் நாங்கள் இப்படி இருக்கிறோன்னு சொல்லி எந்த சாட்சியை சொல்ல முடியாது. இன்னும் ஆண்டவர் மரிக்கவில்லை, உயிர்த்தெழவில்லை. அதற்கு முந்தி இருந்த ஒரு பக்தனுடைய குடும்ப வாழ்க்கை அவ்வளோ அருமையாக இருந்தது. அவங்களுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் கூட உண்டு. ஏனென்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், இவங்களெல்லாம் கொடுக்கப்படும் என்றெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர்களுக்காக ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்றெல்லாவற்றையும் அருளாதிருக்கு எப்படி ஆண்டவர் மரிக்க போகிறார்? அதை பற்றி நம்பிக்கை உடையவராக இருந்தவர் தான் இந்த குடும்ப தம்பதிகள். ஆண்டவர் குழந்தை கூட கொடுக்கல, குழந்தை பெறக்கூடிய வயதெல்லாம் தாண்டிற்று. இது எப்படி ஆகும் என்று இந்த மனுஷன் கேட்டதாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே காரியத்தை சாரால் ஆபிரகாம் கேட்டார்.
அப்புறம் நான் வாசிக்கும்போது ஆண்டவரை பெற்றெடுத்த மரியமா கூட அந்த வார்த்தையை கேட்டார்கள் என்று கூட பைபிளில் எழுதிக்கு. நல்ல விசுவாசி, நம்மோடு அதாவது அவரோடு நம்ம ஒப்பிட முடியாது, பெரிய விசுவாசி. ஆனால் இப்பொழுது பெரிய அவிசுவாசம் அவரை ஆட்கொண்டுருச்சு. அவங்க ஒரு பையன் பிறப்பான் என்றே காபிரியல் சொல்றார், பெண் குழந்தை பிறக்கும் என்று கூட சொல்லலை. அதில் தகுதியான காலத்தில் பிறக்கும் என்றெல்லாம் சொல்றார். தேவ தூதர்கள் சொல்லுகிற காரியங்கள் பொய்த்து போனதாக பழைய ஏற்பாடு சரித்திரமே கிடையாது. இவர் பழைய ஏற்பாடு சரித்திரத்தை அக்கு வேற ஆணி வேற படித்தவர் தான் இந்த ஆசாரியன் சகரியா இங்கே வாசிக்கிறேன். ஆனால் குறித்த காலத்தில் இதோ குறித்த தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற காரியத்தை நீ விசுவாசியாதபடினால் அப்படின்னு சொல்லி தனி மனிதனை பார்த்து சொல்லிவிட்டு, இதனால நீ குழந்தை பெற வரைக்கும் நீ ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். போன பிற்பாடு என்ன நடந்தது? ஒரு வருஷம் ஊமையாவே இருந்தார், யார்கிட்டையும் பேச முடியலை. அப்போ ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு தரிசனத்தை கண்டார் அப்படின்னு சொல்லி அவர் அப்புறம் பலகை வாங்கி எழுதினார். அப்போ ஊமையா இருந்தார், எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. நல்ல பேச்சாளியா இருந்த ஒரு மனுஷன், ஜன சமுதாயத்தில் சாட்சியுள்ள ஒரு ஊழியக்காரன், ஒரு ஆசாரியன் இப்படி ஊமையா போனாருங்க. ஏன் ஊமையா போனார்? யாரும் அவரை குற்றம் சொல்ல விரும்பலை. காரணம், அந்த அளவுக்கு போன நாட்கள் அவருடைய வாழ்க்கை சவாலாக இருந்திருக்கிறது, என்னமோ நடந்திருக்கிறது. அவர் ஊமையா இருந்து பேசும்போது காரியங்களை புரிஞ்சுக்கலாம், ஜனங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. அருமையானவர்களே, இந்த தேவனுடைய மனுஷன் மற்றவர்களுக்கு அவருடைய விசுவாசத்திற்கு அல்லவா அவன் மாதிரியாக இருந்திருக்க வேணும். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலை தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதன். அப்படி சொன்னா அவனுக்குள்ள விசுவாசம் அபாரமான பலத்த விசுவாசமாக தானே இருந்திருக்கணும். ஆனால் அந்த மல்கியாவில் சொல்லப்பட்ட ஆட்கள் அவர்களே வேதத்தை குறித்து இடர பண்ணினார்கள் என்று ஆசாரலை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை. ஆனால் அவிசுவாசம் அப்படி ஜனங்கள் கர்த்தருடைய வழி விட்டு வழிவலை போறதுக்கு அவர் காரணமானாரா? இவரை விசுவாசிக்கவில்லை என்றால் மற்றவங்க அன்றைக்கு இருந்த மக்கள் யாராவது அவர் விசுவாசிக்கலைங்க, நாங்கள் விசுவாசிக்கணும் அவசியம் இருக்கு. இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் ஊழியக்காரனை முக்கியப்படுத்துறான். நல்லதுதான், ஊழியக்காரன் சரியாத்தான் இருக்கணும், அவன் தான் மாதிரி, பைபிளையும் அப்படித்தான் சொல்லியிருக்குது. ஆனால் அவர் தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தலையே. அதனால அவிசுவாசத்தை மேற்கொள்ள முடியாமல் தவிச்சிருக்கிறார், விசுவாசத்தை பயிற்றுவிக்க முடியல. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க சிங்கங்கள் ஆட்களை கொள்ளுது. அப்போ குடியேறின மக்கள் சொன்னாங்க, அந்த ராஜா சொன்னா, இந்த ஜனங்கள் இந்த தேசத்தில் இருக்க தேவனை அறியாதனால சிங்கம் கொள்ளுது, அதனால ஒரு ஆசாரியனை வர வச்சு போதனை செய்தா அந்த சிங்கம் இந்த ஜனங்களை கொள்ளாதுன்னு சொன்ன உடனே ஒரு ஆசாரியனை வரவழைக்கிறாங்க. ஆசாரியன் உபதேசம் பண்றான், சிங்கத்தை கட்டி போடுறான், சிங்கம் வருதுல, யாரையும் கடிக்கல, அது ஓடி போகுது. சிங்கத்தை விரட்டக்கூடிய தைரியம் அந்த அந்த சிலாக்கியம் இந்த ஆசாரியனுக்கு உண்டு. ஆனால் சிம்சனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்களா? அவன் நியாயாதிபதிகளில் ஒருவன், எதிர்விட்டு வருகிற சிங்கத்தை கொன்று போட்டான், அப்படித்தான் பைபிளில் வருது. ஆனால் அவன் விசுவாசி மாதிரி செயல்படவில்லையே. சொல்ல போனால் அவனுடைய வாழ்க்கை தோல்வியாக முடிஞ்சது. அவிசுவாசம் உள்ளவனை போல அவன் வாழ்க்கை முடிந்தது போலதான் பைபிள் சரித்திரம் வருகிறது. இந்த தேவனுடைய மனுஷன் யாரு? சகரியா. இந்த சிங்கம் போன்ற பிரச்சனைகளை விரட்டக்கூடிய நிலைமையில் உள்ள அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன், அந்த சிங்கம் எப்படி மனுஷனை கொள்ளுதோ அதுபோல இந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது அவிசுவாசத்தை கொள்ளுகிற ஒன்று. அதை விரட்ட வேண்டிய மனுஷன் என்ன செய்யறான்? அதை விரட்டாதபடி அந்த சிங்கங்கள்லாம் இருந்து மனுஷனை கொள்ற நிலைமையில இருக்கட்டும்ன்ற நிலைமையில தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தாமல் போனானா என்று கேட்க வேண்டும். சரி, இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது மனித வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காரியம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில வாசித்தால்,
அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால பரிசுத்தாவியானவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அப்படி சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இருக்குது என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய விசுவாசிக்காததே உலகத்தில் மிகப்பெரிய பாவம். மற்றதெல்லாம் விசுவாசிக்கவில்லை என்றால் அது அவ்வளவு பெரிய பாவம் என்று எண்ணப்படாது. ஆனால் இந்த உலகத்தில் வந்தவரும் வாழ்ந்தவரும் மரித்தவரும் உயிர்த்தெழுந்தவருமான ஆண்டவர் இயேசு இருக்கிறாரே, அவரை விசுவாசிக்காததான் உலகத்திலேயே மிகப்பெரிய பாவம். அதற்குத்தான் ஆவியானவர் வந்து கண்டித்து உணர்த்துவார் என்று நம்முடைய ஆண்டவர் சொன்னார். அப்போ மோசே ஆரோன் என்னை விசுவாசிக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதேபோல ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை என்று வேதத்தை குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த தேவதூதன் காபிரியல் வந்த பொழுது நீ ஊமையனாயிருப்பாய் என்று சொன்ன காரியம், நீ இந்த மாதிரி விசுவாசத்தை பயன்படுத்தவில்லை என்று சொல்றதுனால நான் ஆண்டவரத்தில் போய் கேட்டுட்டு வந்து உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லலையே. ஆண்டவர் இந்த 3 தேவதூதர் இருந்தாங்க, அதில் ஒருத்தன் தான் விழுந்து போனால், பிற்பாடு காபிரியல் மிகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்றைக்கு அவங்க அந்த பரலோகத்தில் இருக்கிற 1000 10,000 தேவதூதர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கிறார். அவங்க போய் என்ன காரியத்தையும் பூலோகத்தில் செய்யறதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். தன்னுடைய அதிகாரத்தை அவ்வளோத்தில் கொடுத்துருக்கிறார். அதனால இந்த விசுவாசத்தை நீ பயன்படுத்தாதனால நீ வந்து ஊமையனாயிருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கலையா? தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் எந்த காரியத்திற்கும் விசுவாசம் வேணும். எதற்கும் விசுவாசத்தை நான் பயிற்றுவிக்க வேணும். இவனு விசுவாசி அவங்களுக்கு போனது என்ன பாவம், என்ன காரியம் தெரியுமா? விசுவாசியாக இருந்தும் விசுவாசிப்பதில்லையோ, விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லையோ என்று சொல்லும் பொழுது பிள்ளை பேறு காரியத்தில் அவன் கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. அதாங்க உண்மை. பிள்ளை பேறு காரியத்தில் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் ஏன் விசுவாசிக்கல? அதான் ஒரு கேள்வி. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, கர்த்தராலே ஆகாத காரியம் உண்டோ அங்கே சொல்லப்பட்டதை நான் பார்க்கிறோம் இல்லையா? ஆண்டவர் அந்த சாராளுக்கும் ஆபிரகாமும் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆச்சுல்ல. அதாவது சாராளுடைய கற்பம் செத்து, அப்புறம் ஆபிரகாமுடைய விந்து செத்து, அதற்கு பின்னால ஆண்டவர் குழந்தை கொடுத்தார் என்ற வரலாறு இவருக்கு தெரியாதா? யாருக்கு? இந்த சகரியாவுக்கு தெரியுமில்ல. அது அப்போ ஆண்டவர் செஞ்சிருக்கலாம், இப்போ எனக்கு செய்வாரான்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பையன் பிறப்பான்னு சொன்னாலும் கூட என்னால் நம்ப முடியாது. இது ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். சில வேளைகளில் விசுவாசிகளான தேவஜனங்களுக்கு வரக்கூடிய சோதனை என்னவென்றால், குடும்ப வாழ்க்கையில் பிள்ளை பேர் என்று சொல்லுகிறது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். பிள்ளைகள் பெற்றுக்கொண்டவங்க ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் சொல்லணும், நன்றி சொல்லணும், அவங்கள தெய்வ பயத்தில் வளர்க்கணும். பெற்றோர்கள் ஆண்டவருக்கு பயந்து விசுவாசிகளாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ வேதத்தில் இருந்து ஒரே வார்த்தையில் சொல்லுவேன், கர்த்தர் நல்லா இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க அப்படின்னு சொல்லுதான் 127ஆம் சங்கீதம் 128ஆம் சங்கீதம் குடும்ப வாழ்க்கைக்காக கொடுத்தார். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் அதை படிச்சிருக்கணும்ல, அதன்படி செஞ்சிருக்கணுமல்ல. நீ உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டு பிள்ளை பேரு காரியத்தில் கர்த்தர் அருமையாய் அழகாய் செய்வார். நீங்கள் பிள்ளைகளை பெற்றுட்டீங்க, பிள்ளை இல்லாதவங்க என்னமோ பாவம் செஞ்சுட்டாங்க, நீங்கள் ரொம்ப ஆவிக்கிறீங்க, உங்களை பிள்ளைகளை நம்பி கொடுத்துட்டாருங்கலாம் அகம்பாதமான எண்ணம் மனசில் நினச்சிடாதீங்க. ஆண்டதை கவனிப்பார். ஆனால் பிள்ளை பேரு காரியத்தில் சில சமயங்களில் சில குடும்பங்கள் விஷயத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. பிள்ளை பேரு காரியத்தில் கவனிக்க வேண்டிய காரியங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், அதாவது அதனால் சவுலின் குமார்த்தியாகிய மீகாலுக்கு மரணமடைய நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. அதாவது தாவீதுக்கு நிறைய மனைவிமார்கள், நிறைய பிள்ளைங்க. தாவீதை பார்த்தா அவங்க பிள்ளைகளெல்லாம் அதே மாதிரி அச்சா இருப்பாங்க, பொருட்டு கட்ட மாதிரி இருப்பாங்க, சகப்பாக இருப்பாங்க, நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க. நிறைய பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆனால் சவுலின் குமாரத்திக்கு
அதாவது இவனுக்கு மனைவியான அவளுக்கு மீகாலுக்கு மரண நாள் அடை மட்டும் பிள்ளை இல்லாதிருந்ததுக்கு என்ன காரணம்? தாவீது நடனம் ஆடி வந்தார். அந்த பெட்டியை முதல்ல கொண்டு வர முடியலை, அப்புறம் வேதவசனத்தை பரிசோதனை பண்ணி பெட்டியை கொண்டு வந்தார். அந்த கழிப்பில் நடனம் ஆடினார். இந்த அம்மாவை நடனம் ஆட சொன்னார் அவர். நீ என் மனைவியனை வந்து நடனம் ஆடு அப்படின்னு சொன்னால் தப்பு. இந்த அம்மா அதை அதை அவமானப்படுத்துகிற மாதிரி செய்தாங்க. கர்த்தர் கண்டார். போ, உனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு விட்டுட்டார். ஆனால் எல்லாரை பொறுத்த மட்டும் அப்படி அல்ல. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தில் எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். சகல சலக்கரணையோடு விசாரித்த அந்த கணம் பொருந்திய சுனையம் ஊரால் குழந்தை இல்லாமல் இருந்துருச்சு, வயசு சேர்ந்தவனுமாயிட்டான் புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த கேயாசி சொல்கிறான். அப்படியா? அப்போ தான் அவர் சொல்கிறார், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். எலிசா தன்னோட சொன்ன வார்த்தையின்படி குழந்தை பிறந்துச்சு, பையன் பிறந்தேன். கடைசியில் பையன் செத்தும் போனான். அந்த செத்த பையனையும் பிழைக்க வச்சார் எலிசா தீர்க்கதரிசி என்று நாம் பார்க்கும். அப்போ என்ன விளங்குது? அந்த அம்மாவுக்கு குழந்தை கொடுக்கல, அதுக்கு பைபிளில் காரணம் சொல்லு. ஏன் அடுத்தவங்கள அவமானப்படுத்துறீங்க? ஆண்டவர் அப்படி செஞ்சிட்டார். 2வது, இந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு, ஆனால் சலக்கரனோடு விசாரித்திருக்கிறாங்க, தேவனுடைய ஊழியக்காரனை கனப்படுத்திருக்காங்க, செய்ய வேண்டிய சகல கடமையை செஞ்சிருக்கிறாங்க. அது அவசியம். அவங்க கூட உணரல அவசியம் என்று அந்த எலிசா தன்னோட சொன்னபடி குழந்தை பிறந்துச்சு. கர்த்தர் குழந்தை கொடுக்க முடியும். அப்புறம் என்ன வாசிக்கிறேன் பார்த்தீங்களா? ஆதியாகமத்தில் நான் வாசிக்கும்போது 16ஆம் அதிகாரத்தில், நான் பிள்ளை பெறாதபடிக்கு என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அப்படி சொல்லி சாராலே சொன்னதாக பார்க்கிறோம். அதனால நீர் என்ன செய்யணும்? இந்த ஆகாரம் சேர்த்து கொண்டு இவளால் என் வீடு, அதை எப்படி அவ குழந்தை பிறகு இவ வீடு எப்படி கட்டப்படும்? அப்போ அவளே சொல்ற, கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தாங்க தெரியும் கற்பத்தை ஏன் அடைச்சாருன்னு சொல்லி. ஆபிரகாமுடைய மனைவியாக சேர்ந்த பிற்பாடு சாரால் நல்ல விசுவாசியத்தான் இருந்தாங்க, அருமையான விசுவாசி. அப்புறம் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அந்த ஈசாக்கு ரெபெக்காளுடைய திருமணம் ரொம்ப அருமையாக தேவனுடைய சித்தப்படி நடந்தது என்று போன வாரத்தில் கூட நான் சொன்னேன். அங்கே என்ன வாசிக்கிறோம்? மலடியாக இருந்த தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், அவள் கற்பந்தரித்தாள். 18 வருஷமா குழந்தை இல்லைங்க இந்த பெண்ணுக்கு, ரெபெக்காளுக்கு. அதுபோல் சொல்லி ஆண்டவர் சொல்லி 25 வருஷம் வரையில் ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லை. ஏன் ஆண்டவர் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு? எனக்கு அவசரமாக இருக்கு, இவர் பொறுமையாக இருக்கிறாரு. அப்படியா? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் படிக்கும்போது, தம்மை நோக்கி இரவுகளாக கூப்பிடுடைய விஷயத்தில் கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ. நாம் கொஞ்சம் அவசர புத்தி உள்ளவங்க, நீங்களும் நானும். எதை எடுத்தாலும் அவசரம். வீடு கட்டணும் அவசரம், சவ கட்டுமான பணி செய்யணும் அவசரம், உடனே கல்யாணம் நடக்கணும், உடனே குழந்தை பிறக்கணும். இது விசுவாசிகள் அது குழந்தை தன்மையான நிலைமை தான். அது வளருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு என்ன தெரியாது? என் தலையில் இருக்கிற மூடி கூட அவர் அனுமதி இல்லாமல் விழுகாது. 5 அடக்கலான் குருவின்னு சொல்ல அந்த அதை ஓசி குருவி கூட தேவன் மறக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு குழந்தை கொடுத்தா அவங்க அதற்கு உத்தரவாதிகள். எங்களுக்கு குழந்தை கொடுக்கலைன்னா ஆண்டவருக்கு தெரியும் எப்போ குழந்தை கொடுக்குறார், கொடுக்குற போது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். கொடுக்கலைன்னு சொன்னால் பரவாயில்ல. அப்படித்தான் புதிய ஏற்பாடில் வரும்போது ஆக்கிலா பிரிஸ்குலா அருமையான குடும்ப தம்பதிகள் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்துக்கு வலது கொடுத்தவர்கள் என்று சொல்லலாம். குழந்தை இல்லையே, அதனால இவங்க மோசமாயிட்டாங்களா? கர்த்தர் அவங்கள நேசிக்கலையா? அப்படித்தான் சொல்லணும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த ராகேல் சும்மா இருக்க மாட்டேன், நீர் பிள்ளை கூட இல்லை என்றால் சாகிறேன். பிள்ளை என்ன புருஷனாக கொடுக்க முடியும்? பிள்ளை அதற்கு அவர் என்ன சொல்றாரு? கோபம் தாங்க மாட்டாம, தேவன் அல்லவா உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறார், நான் தேவனா அப்படின்னு மூஞ்சில் அடிச்சது மாதிரி பேசினார். கடைசியில் என்ன நடந்து தெரியுமா? இந்த அம்மா வம்பு பேசி ஆண்டவரத்தில் அப்படி ஜெபம் பண்ணதுனால
கடு வேதனையோடு குழந்தை பெற்று செத்து போனாங்க தான் பைபிள் வரலாறு. கடு வேதனையோடு குழந்தை. இதனால தான் சொல்கிறேன், இந்த பிள்ளை பேரு காரியத்தில் வம்படி பண்ணாதீங்க. ஆண்டவர் இடத்துல போராடியெல்லாம் பெற வேண்டாம், ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவர் வேலையில் நிச்சயமாக செய்வார், அதில் என்ன சந்தேகம்? நிச்சயமாக செய்வார், அதில் என்ன சந்தேகம்? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 5 வசனத்தில் கர்த்தரோ யாரு? அன்னாளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். பார்த்தீங்களா? இப்படி செய்யலாமா? அன்னாள் அருமையான ஒரு பெண்மணி. அவளுடைய கடந்த காலமும் தெரியும், எதிர்காலத்தில் என்ன செய்வாள் என்ற ஆண்டவருக்கு தெரியுமில்ல. அழுகையா அழுகிறாங்க அந்த அம்மா. ஏன்? சக்களத்தையும் எப்படி பண்ணுறா, தினந்தோறும் பண்ணுறா. என்னுடைய பிள்ளைய பார்த்தியா, உனக்கு பிள்ளை இருக்குதா? உலக பெண்கள் அப்படி சொல்லுவாங்க. அதனால் போய் அந்த அம்மா கேட்ட சரியான கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஒரு பிள்ளை வேணும், என் பேர் சொல்லணும்னு சொல்லலை. ஆண்டவரே, இப்பொழுது வசனம் அபூர்வமாக இருக்கிறது, பிரத்யட்சமான தரிசனம் கிடையாது. எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தால் நான் சகல நாளிலும் ஆலயத்தில் கொண்டு விடுறேன். ஒரு சின்ன சட்டை தான் செஞ்சு கொடுப்பேன், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன். இருந்தால் கூட அவள் எளிமை உள்ளவனா வளரட்டும். பார்த்தீங்களா? அப்புறம் ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. ஆண்டவர் எவனுக்கு கடனாளி கிடையாது. அதனால பிள்ளை பேரு காரியத்தில் ஆண்டவர் அருமையாக காரியங்களை செய்வார். பேர் பையன் பிறந்தான், பேர் எழுதுன உடனே அந்த சகரியாவுடைய வாய் திறக்கப்பட்டு பேசினார் எழுதியிருக்குதே. சங்கீதம் 51:15 நீங்கள் பார்த்தால், என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என்னுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். நம்முடைய அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டால் உங்கள் வாய் பூட்டப்படும். முந்தைய சரளமாக பேசியிருப்பீங்க, இப்போ உங்களால் பேச முடியாது. முந்தி நீங்கள் ஆவிக்குரிய காலங்களில் ஓடி இருப்பீங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களும் மோசையும் ஆரோனும் ஓட முடியாது, அங்கேயே நின்றாங்க. நில்லுங்க, நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய சில காரியங்களெல்லாம் உண்டு. பேச வச்சு தானே ஆண்டவர் செய்தார். அப்புறம் அதை எழுதி வச்சார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குடும்ப காரியங்களை குறித்து கவனம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கும் கூட நாம் விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். அதனால் விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லையோ, அவரே விசுவாசியை தவிச்சிருக்கிறார். ஆனால் அப்புறம் அதை பற்றி அவர் வருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டதுனால தான் வாய் திறக்கப்பட்டதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 3வது யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் 27 வசனத்தையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 14 வசனத்தை நீங்கள் பார்த்தால், இந்த 2 இடங்களில் சீசரும் இல்லை சிலரும், அதே சமயத்தில் தோமாவும் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை என்று எழுதியிருக்கு. அதாவது அவர்கள் சிலர் விசுவாசியாக இருந்தார்கள், நம்பவில்லை. அதனால ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. தோமாவே, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. விழாவில் விரல் விட்டு அப்படித்தான் விசுவாசிப்பேன்னு சொல்ற இல்லையா? இந்த நான் விழாவை பார், என் கைகளை பார், இப்போதான் விசுவாசிக்க மாட்டேயா? என் ஆண்டவரே, என் தேவனே, என்னுடைய விசுவாசத்தை நான் பயிற்றுவிக்கவில்லை, அவிசுவாசிக்க அடிமையாக போனானே. என்னை பார்த்து தானே இந்த மற்ற சில சீசர்கள் கூட விசுவாசியாக போனாங்க அப்படி சொல்லி அவன் அறிக்கையிட்ட வரலாறை நான் பார்க்கணும். அதற்கு முந்தி பார்த்தீங்கன்னா, இந்த அவிசுவாசம் மேலிடும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 10 வசனத்தில் அவர்கள் எல்லாரும் கதவை எல்லாம் பூட்டி சன்னலெல்லாம் பூட்டி அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், பெண்களுக்கு தாங்க அழுக வரும், ஆண்களுக்கு அவ்வளவு சரியான அழுக வராது. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து அழுதுக்கு என்ன காரணம்? இவங்களை எல்லாரும் பிடிச்சி அடிச்சா போட்டாங்க சொல்லுங்க. இங்கே வேற உங்களை பிடிச்சி யாராவது அடிச்சாங்களா? ஒருத்தர் கூட பிடிக்கவும் இல்லை. இங்கே தான் பிடிபடாமல் ஓடி வந்துட்டாங்களே, உள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவரையே இந்த பாடுபட்டு படுத்துறதுக்கு பிடித்து கொண்டு போய் என்ன கொடுமையான பாடுகளை சைத்தாங்களோ, நாங்கள் ஓடி வந்துட்டோம், இனி நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் என்ன நடக்கும்னே தெரியாதே அப்படி சொல்லி சத்தம் போட்டு அழுது கொண்டு இருந்தான்னு நினைக்கிறேன். அவிசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டால் நீங்கள் அழாமல் இருக்கவே முடியாது, அழாமல் இருக்கவே முடியாது. அவிசுவாசம் இவனை பிடித்தது மற்றவர்களையும் பாதித்தது அப்படித்தான் சொல்லணும். இவனால் மற்றவர்கள் கெட்டார்களா என்று சொன்னால், கலாத்திற்குள் நிருபம் 2 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கும்போது, அந்த
பேதுரு மேலே குற்றம் சுமந்ததுனால மற்ற யூதரும் சில யூதரும் பர்னபாவும் கூட இழுப்புண்டு போனார்கள் என்று எழுதியிருக்குது. இவங்க இழுப்புண்டு போனதுக்கு என்ன காரணம்? ஆண்டவரோடு இருந்தவன், முந்தினவன் என்று பெயர் பெற்றவன், சபையை கட்டுவதற்கு ஆண்டவர் இவனை பயன்படுத்த காரணமாக இருந்தவன், அவன் புறஜாதிகளோட யூதரோட சாப்பிட்டு இப்போ யூதரோட புறஜாதிகளோட சாப்பிடல என்று மாயம் பண்ணுறானே. அப்படி சில யூதரான விசுவாசிகளும் பர்னபாவும் கூட இழுப்புண்டாங்க. அதனால தான் இங்கேயும் நடக்கிற காரியம். இவனை பார்த்து தான் சிலர் அவிசுவாசிகளாக மாறினாங்க. அதனால தான் ஆண்டவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்ல வேண்டும். இன்னொன்று, ஆண்டவர் இவனை பற்றி மாத்திரம் நேரடியாக மற்றவங்களெல்லாம் விட்டுட்டார். இவன்கிட்ட சொல்றாரு, தோமாவே நீ என்னை கண்டதினால விசுவாசிக்கிறாய். இப்போ விசுவாசத்து வந்துருச்சு. காணாதிருந்து விசுவாசிக்கிற பாக்கியவான் உன்னை விட விசுவாசத்தில் பாக்கியவான்களாக இருக்க போறவங்க உண்டு சொல்லி இவனுடைய விசுவாசத்தை சரிப்படுத்தி அவன் அவிசுவாசியாக இருந்து விசுவாசியாக்குறார். இவனிடத்துல நேரடியாக பேசுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவனை பற்றி ஆண்டவர் எதிர்காலத்தில் ஒரு நோக்கம் வச்சிருந்தாருங்க. இவன் இப்படி விசுவாசத்தை பயிற்றுவிக்காமல் சொல்லப்போனால் விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லை என்ற நிலைமை வந்துருச்சு. இவனை விட்டு விடப்படாது என்ற நிலைமையில எதிர்கால திட்டத்தோடு இவனிடத்துல கேட்கிறார், நீ அவிசுவாசி ஏறாமல் விசுவாசி யாருன்னு சொல்றார். இவனை பற்றி எதிர்கால திட்டம் என்ன தெரியுமா? கலாத்திரிக்கல் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? சிலரை தூண்களாக வைத்திருக்கிறார். அங்கே எழுதியிருக்கிறது தூண்கள், சபைக்கு தூண்களாக வச்சிருக்கிறார். இந்த தூண்கள் என்ன கட்டடம் விழுந்துடும் அவங்கள வச்சிருக்கிறார். அதுல பேதுருவை யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கும்படி கையளித்தார். இதை தெரிந்த போது தூண்களை எண்ணப்பட்டவர்கள் அவர்களுக்கு வலது கொடுத்தார் என்று எழுதியிருக்கு. இப்போ இவனை பற்றியும் ஆண்டவர் இந்தியாவுக்கு அவனுடைய வாழ்க்கையெல்லாம் அவனுக்கு மரணம் சம்பவிக்கிற வரையில் இந்தியாவில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் வைத்திருந்ததுனால தான் இவனை இப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ளவனாக அவனை இந்தியாவுக்கு அனுப்பினா என்ன நடக்கும்? ஏற்கனவே இருக்கிறவங்களெல்லாம் அவிசுவாசிகளாக இருக்கிறாங்க, விக்கிரகக்காரர்களாக இருக்கிறாங்க, மூட பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க விடிய சொன்னாலும் சரி, விடிஞ்சு சொன்னாலும் நம்ப முடியாதபடிக்கு அவங்களுடைய சடங்காச்சாரங்களை போட்டு அவங்களை அடிமைப்படுத்தி கொத்தடிமைலாம் வச்சிருக்குது. இவன் விசுவாசத்தில் வீரனாக இருந்தால்தான் இந்தியாவில் போய் ஏதாவது காரியங்களை சாதிப்பான் என்று அவனிடத்தில் நேரடியாக அந்த காரியத்தை கேட்கிறார். தேமாவே, நீ என்னை கண்டதினாலேயா விசுவாசிக்கிறாய்? நீ என்னை விசுவாசிக்கிறது இல்லையா? அவிசுவாசியாராமல் விசுவாசியாருன்னு சொல்றாரு. எஸ்தர் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தால் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 இடங்களில் இந்தியா டு எத்தியோப்பியா என்று ஆங்கில பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்தியா டு எத்தியோப்பியா தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரையில் 127 நாடுகளை ஆண்ட அகஸ்வார் ராஜா என்று எழுதியிருக்கிறது. அப்படி சொன்னா நம்முடைய இந்தியா, அதாவது நீண்ட சரித்திரம் நம்முடைய இந்தியா தேசத்திற்கு உண்டு. அகஸ்வார் காலத்திலேயே நம்முடைய இந்தியாவை பற்றி நாம் வாசிக்கிறோம். அப்ப இவன் இந்தியா வரும் பொழுது சங்கீதம், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்படுகிறது. நான் இருக்கிறேன், எரேமியா இருக்கிறார், எசேக்கியேல் இருக்கிறார், இன்னும் சின்ன தீர்க்கதரிசிகளாம் இருக்கிறாங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அப்ப இவன் அவிசுவாசத்தோடு இந்தியாவுக்குள்ள வந்தா இவன் மூலமா யாரு விசுவாசிப்பாங்க? இவனுக்கே விசுவாசத்தை பயிற்றுவிக்க தெரியல. சொல்ல போனால் விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லை என்ற நிலைமையில வந்துட்டு என்னவோ ஒரு நபரை உட்கார்ந்துட்டு மறிக்கும் போது மோட்சத்துக்கு போயிருப்பார். ஆனால் இவரை கொண்டு அநேக ஆயிரங்களை ஆண்டவர் சந்திக்க விரும்பி என்ன செய்தார் தெரியுமா? அவனை பலமான விசுவாசியாக இந்த தரிசனத்தின் மூலமாக மாற்றினார். இவனை சேர்ந்த சிலருடைய அவிசுவாசத்திற்கு என்ன காரணம் என்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி சந்தேகம். இது ரொம்ப 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 பயங்கரம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை பற்றின அந்த காரியத்தை பற்றின சந்தேகம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கமும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா.
உலகமெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய உபதேசம் போல உபதேசம் எங்கேயும் எப்பொழுதும் செய்யப்பட்ட சரித்திரமே கிடையாது. அரசியல் கட்சிகளும் கிடையாது. உலகத்தில் 1007 மதம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுல அந்த 1007 மதங்களும் அதை செய்ததில்லை. அவ்வளவு பிரச்சாரம் 2000 வருஷ காலமாக மூளை முடுக்கு சந்து பொந்து எல்லா இடங்களும் நடக்கிறது. இன்னொன்று, 2000 வருஷ கால சரித்திரத்தில் உலகமெல்லாம் இருக்கிற விசுவாசிகளை கூட்டினா உலகமே விசுவாசியுடைய கையில் தான் இருக்கும். அவ்வளவு பேர் ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக சவதரித்திருக்கிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்த தேவர்கள் மிகுந்த பலன் தரும். இதற்கெல்லாம் அஸ்திவாரமா இருக்குது என்ன தெரியுமா? கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்களுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசம் விருதா. பிரசங்கம் விருதாவல்ல, விசுவாசம் விருதாவல்ல. நாம் ரோமர்கள் வாசிக்கிறோம். அநேகம் அல்ல, அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிற 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக 40 நாளளவும் தரிசனமாகி காட்சியளித்தார் என்று அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வரும். எந்த ஒரு பரிசுத்தவானுக்கும் பரிசுத்தவாட்டிக்கும் ஆண்டவருடைய உயிர்த்தெழு எழுதலை பற்றி இம்மியாகிலும் சந்தேகம் கூடாது. அதுதான் அப்படி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிந்திருந்தால் அப்படி சொல்லுங்க. எப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருக்கணும் சொல்லுங்க. இந்த மோசையை மாதிரியும் இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரியும் ஆரோன் மாதிரி இருக்கிறதா, அல்லது சகரியா போல இருக்கிறதா, தோமாவை போல இருக்கிறதா? இவர்களை விட எத்தனையோ நிலைமையில நம்முடைய விசுவாசம் விருத்தியாக இருக்க வேண்டும். அவன் விசுவாசத்தில் பலமாக இருக்கவில்லை, விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை பற்றி அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நான் முடிக்கிறேன். விசுவாசிகளும் விசுவாசிப்பதில்லையோ நாம் ஜெபிக்கலாம். எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கும் எங்கள் பிதாவே, நம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவுக்காகவே ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக்கொள்ள மறுபடியும் வருவேன் என்று சொன்னீர். 2000 வருஷ காலம் ஆயிற்று, 2014 வருஷமும் ஆயிற்று. ஆனால் நீர் வருவீர், எங்களுக்கு அதை பற்றி ஒரு சந்தேகம் கிடையாது. அந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தேவனிடத்தில் என்னிடத்தில் என்று சொல்கிற விசுவாசம், அது தண்ணீர் காரியமாக இருக்கட்டும், குழந்தை பேறு காரியமாக இருக்கட்டும், அது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கட்டும், அதில் எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பூரணமாய் காண்பிக்க வேண்டுமே தவிர அறகுறையாக அப்படி பயன்படுத்தக்கூடாது, முடியாது. அந்த வேதத்தில் எழுதப்பட்ட சரித்திரங்கள் எங்களுக்கு போதனையாக மாத்திரமல்ல எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அதில் வரப்போகிற நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் தண்ணீர் கெடுத்த விஷயத்தில், அதே போல் பிள்ளை கெடுத்த காரியத்தில், அதோட விசுவாசத்தில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறார்ன்ற காரியத்தில் நாங்கள் சந்தேகமற்று விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, நீர் எங்களை வைத்திருக்கிற சபையில், எங்களை வைத்திருக்கிற குடும்பத்தில், எங்களை நடமாட செய்கிற சமுதாயத்தில், ஏன் உலகத்தில் நாங்கள் கர்த்தருக்கு பலத்த சாட்சிகளாய் இந்த வசனத்தினாலேயே நீர் எங்களை ஆசிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி பிரார்த்திக்கிறோம். வசனம் கேட்ட முடிய மக்களை கருத்தில் படைக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பிரசனாத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சகாயமும் நம் அனைவரோடும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களோடும் என்றைக்கு என்றென்றைக்கு இருப்பதாக.